பயணப்பாதையில மொத்த நீளத்தை தான் நாங்க சொல்ல போறோம். தூரம் தூரம். இல்லை. ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான ஒரு குறித்த திசையில இருக்க கிட்டிய தூரத்தை தான் நாங்க சொல்ல போறோம். என்ன இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். அலகு 2 நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம்ண்டா என்ன? இயக்கம்ண்டா என்ன? இயக்கம்ண்டா என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது வந்து இயங்குறேன்னு சொல்றது. ஒரு பொருள் ஒரு வாகனம் இயங்குதுன்னு சொன்னா என்ன செய்யலாம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. இப்ப இங்க படிக்க போறது நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம்னு சொன்னா ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நேர்கோடு மூலம் செல்றது. சரியா? இப்ப நம்ம ஒரு இடத்தை எடுத்தோம்னு சொன்னா ஏ இங்கால பி இருக்கேன்டா, இந்த 2 இடத்துக்கும் நிறைய வழியில செல்லலாம். நிறைய வழியில செல்லலாம். இப்படி சுத்திட்டு வந்து இப்படி போகலாம், அல்ல இப்படி சுத்திட்டு வந்து இப்படி போகலாம், இப்படி நிறைய வழியில போகலாம். அதை விட இன்னொரு வழியிலையும் போகலாம். என்ன வழி? நேர்கோட்டு வழியிலையும் செல்லலாம். சரியா? விளங்கிட்டா? விளங்கிட்டா? சரி, அப்ப இதைத்தான் இங்க படிக்க போறோம். சரி, அதுக்கு எனக்கு கணியங்களை நம்ம 2ஆ பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? எண்ணிக்கணியம், காய்கணியம். இப்ப கணியங்களை நேர்கோட்டு இயக்கம். அப்ப முதல் பக்கத்துல கணியங்களை நாங்க 2ஆ பிரிக்கலாம். என்ன கணியங்கள்? ஒன்று என்ன? எண்ணிக்கணியம், காய்கணியம். எண்ணிக்கணியம். அடுத்தது காவிக்கணியம். எண்ணிக்கணியங்கள். அடுத்து காவிக்கணியங்கள். எண்ணிக்கணியம் என்ன, காவிக்கணியம் என்ன? பருமனும் திசையும் கொண்டது. எண்ணியண்டா என்ன? எண்ணிக்கணியம் என்ன? பருமன் மட்டும் கொண்டது. எண்ணிக்கணியத்துல வந்து காணப்படுறது வந்து பருமன் மட்டும் காணப்படும். என்ன பருமன் மட்டும் காணப்படுறது வந்து எண்ணிக்கணியம். காவிக்கணியம் பருமனோட சேர்த்து என்ன காணப்படும்? திசை. 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 சரி, பருமனோட சேர்த்து திசையும் காணப்பட்டா அதை சொல்றது நாங்க காவிக்கணியம். பருமன் மட்டும் காணப்பட்டா எண்ணிக்கணியம், பருமனும் திசையும் காணப்பட்டா காவிக்கணியம். சரியா? சரி, அப்ப எண்ணிக்கணியத்துக்கு உதாரணம் சொல்லு. நிறை. நிறை எண்ணிக்கணியான பருவம் தலையில நிறை எண்ணிக்கணியமா? முதலாவதே போல. சரி, உதாரணத்துக்கு வந்து நேரம். என்ன நேரம் எடுப்போம். நேரம் என்று சொன்னா நேரத்துக்கு திசை இருக்கா? இல்ல. நேரத்துக்கு திசை இல்லை. அங்க வந்து பருமன் 6 மணி 8 மணின்னு சொன்னா 8 மணி, அதுக்கு திசை சொல்றது இல்லை. வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கான்னு திசை சொல்றது இல்லை. அதுல வந்து பருமன் மட்டும் காணப்படுது. சரி, அடுத்து வந்து ஒரு வெப்பநிலை வாசிப்பு எடுப்போம். வெப்பநிலை. வெப்பநிலைக்கு பருமனிக்கா ஒரு 37°C அது மட்டும் தான் சொல்லுவான். கிழக்கு பக்கம் 37°C அப்படி சொல்றியா? இல்ல. ஏன்னா அப்ப வந்து எண்ணிக்கணியத்துல வந்து பருமன் மட்டும் காணப்படுது. உதாரணத்துக்கு வந்து நேரம். அடுத்தது வந்து வெப்பநிலை. வேற என்ன? என்னடா புள்ள? சரி, வேற நீ நிறை சொன்னான. நிறையில இன்னொன்னு இருக்கு. என்ன இப்ப நிறை வந்து இங்க பாரு. இப்ப இதை சொல்றது வந்து ஒரு அரிசி பேக்கரி. சரி, அதுல 5 கிலோ ஒன்று போட்டி. இது நிறையா? 5 கிலோன்னு சொல்றது என்ன? திணிவு. என்ன திணிவு? திணிவு வேற, நிறை வேற. என்ன 5 கிலோ ஒன்று போடுறது நாங்க திணிவு. திணிவு என்ன கணியம்? திணிவு ஒரு என்ன கணியம்? எண்ணிக்கணியம். சரியா? சரி, இதுல வந்து நிறை, திணிவுக்கும் நிறைக்கு என்ன சம்பந்தம்? நிறை ஒரு விசை. என்ன விசை? விசைக்கு வந்து விசை என்ன கணியம்? காவிக்கணியமா எண்ணிக்கணியமா? சரி, காவிக்கணியத்துக்கு உதாரணம் சொல்லு. பிரதானமான ஒரு காவிக்கணியம் வந்து விசை. சரியா? விசை. பெனசேபுரம் ஒரு பள்ளியில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கதவுல புல் புஷ் என்று எழுதிக்கும். புல்லன்னு சொன்னா இழுக்கிறேன்னு சொன்னா எங்கால பக்கம் இழுக்கணும், இங்கால பக்கம் இழுக்கணும். புஷ்ன்னு சொன்னா இங்கால பக்கம் தள்ளணும். அப்ப அப்ப இது என்ன செய்யணும்? நம்ம கதவுக்கு என்னத்தை கொடுக்குறோம்? விசையை கொடுக்குறோம். அப்ப இங்க வந்து இழுக்கிறது ஒரு பக்கம், இங்கால தள்ளுறதுக்கு ஒரு பக்கம். விசைக்கு என்ன இருக்கு? நம்ம கொடுக்குற விசை ஒரு
10 நியூட்டன் சொல்லுவோம், விசையை குறிக்கிறது நியூட்டன். அப்ப இது வந்து 10 நியூட்டன். அப்ப இதுல வந்து என்ன எல்லாம் இருக்கு விசைக்கு? இது ரெண்டும் சேர்த்து தான் விசை. இப்ப இங்க இதுக்கு என்ன எல்லாம் இருக்கு? பருமனும் திசையும். இது திசை இருக்கு, இது பருமனிக்கு. அப்ப விசை ஒரு என்ன கணியம்? காவிக்கணியம். காவிக்கணியம். சரியா? சரி. இப்ப திணிவுக்கும் நிறைக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா, திணிவுன்னு சொல்றது ஒரு 5 கிலோ சொன்னா அது திணிவு. சரியா? அது வந்து அங்க வந்து பருமன் மட்டும்தான் இருக்கும், திசை இருக்காது. நிறை என்று சொல்றது நியூட்டன்ல கொடுக்கணும். நிறை ஒரு விசை. விசையோட அழகு என்ன? நியூட்டன் என்ன? சரி. இப்ப 5 கிலோ சொன்னா இது வந்து புவியீர்ப்பிலான ஆறுமுடுகள் என்று சொல்லி படிச்சீங்களா? புவியீர்ப்பிலான ஆடு எம்ஜிஹெச் படிச்சியா? ஓ சார். எம்ஜிஹெச்ல என்ன ஜிக்கு என்ன கொடுத்த? 10. அதைத்தான் சொல்றது நாங்க புவியீர்ப்பிலான ஆறுமுடு. புவியீர்ப்பிலான ஆறுமுடு எங்க இருக்கும்? எந்த திசை நோக்கி இருக்கும்? கீழ் நோக்கி. கீழ் நோக்கி என்ன? சரி. இப்ப இந்த 5 கிலோவை புவியீர்ப்பிலான ஆறுமுடுகள் 10ஆல பெருக்கி நாங்க போடுறதுதான் நிறை என்று சொல்லும். இதை 10ஆல பெருக்கினா என்ன வரும்? 50. 50. விசையிற அலகு என்ன? நிறையிற அலகு N. இது என்ன? இது என்ன? 5 கிலோன்னு சொல்றது என்ன? திணிவு. 50 நியூட்டன் சொல்றது நிறை. நிறை எங்க நோக்கி இருக்கும்? கீழ் நோக்கி. கவனிதா. இப்ப நிறை என்ன கணியம்? காவிக்கணியம். அப்ப நிறைய சொன்ன எண்ணிக்கணியம் என்ன? இப்ப திணிவை 10ஆல பெருக்கி போடுறதுதான் வந்து நிறை. அப்ப மறக்கப்படா, நிறை ஒரு என்ன விசை என்ன? அப்ப நிறை ஒரு விசை. அப்ப விசை வந்து என்ன கணியம்? காவிக்கணியம். சரியா? சரி. இப்ப இதெலிகோ கணியங்கள் போட்டு எண்ணிக்கணியம், காவிக்கணியம். இதுல நாங்க இப்ப இந்த அழகுல படிக்க போறது தூரம் என்று படிக்க போறோம். அடுத்தது வந்து தூரத்தோட சம்பந்தப்பட்டு கதி என்று படிக்க போறோம். இது ரெண்டும் எண்ணிக்கணியம். அடுத்தது இங்க படிக்க போறோம் தூரத்துக்கு பதிலாக இதுக்கு படிக்க போறோம் இடப்பெயர்ச்சியோட வச்சு படிக்க போறோம் வேகம். அப்ப தூரமும் கதியும் என்ன கணியம்? எண்ணிக்கணியம். இடப்பெயர்ச்சியும் வேகம் வந்து காவிக்கணியம். சரியா? அதை நாங்க இந்த அழகுல படிக்க போறோம். அப்ப கணியங்கள் போட்டு இதை எழுது. பருமன் இருக்கும், இங்க பருமனும் திசையும் இருக்கும். இது வந்து உதாரணம். அப்ப இது வந்து எம்சியூ கேள்விக்கு வார. சரியா? அப்ப பின்வரட்டுள் காவிக்கணியம் எதென்று கேட்டுட்டு 3 எண்ணிக்கணியத்தை தந்துட்டு ஒரு காவிக்கணியம் தருவாங்க. சரி சரி. இப்ப என்ன செய்வோம்? அளவுக்குள்ள போவோம். முதலாவது வந்து இதுல தூரமும் இடப்பெயர்ச்சி. சரியா? சரி, நீ படிச்சிருப்பா. சொல்லுவா. அப்ப தூரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? இரு புள்ளிகளுக்கு இடையிலான என்ன வித்தியாசம்னு சொல்லு. சும்மா சொல்லு. அது இதா தேவையில்லை. சும்மா என்ன தெரிஞ்சது சொல்லு. தூரமும் இடப்பெயர்ச்சி. முதலாவது தூரமும் இடப்பெயர்ச்சி. நிலை மாற்றம். சரி சரி. இப்ப பாரு, நான் இப்ப சொன்னேன். இங்க பாரு, இங்க கவனி. இப்ப வந்து 2 புள்ளி இருக்கு. சரியா? இந்த 2 புள்ளிக்கு போறதுக்கு எங்களுக்கு நிறைய வழி இருக்கலாம். ஆனா இப்படி சுத்திட்டு போய் இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படி நேரான வழியிலையும் போகலாம். சரியா? இது வந்து பாதை A, இது பாதை B, இது பாதை C என்று வைப்போம். சரியா? பாதை C. இது வந்து 200 மீட்டராம், இது 250 மீட்டராம், இது 150 மீட்டராம். சரியா? சரி. இப்ப இதுல வந்து பாதை ஏயும் பாதை பியையும் நாங்க சொல்றது தூரம். சரியா? தூரம் என்று சொல்ற இந்த பாதை சிய சொல்ல போறோம் நாங்க இடப்பெயர்ச்சி. சரியா? சரி. இப்ப ஏல இருந்து பி. இப்ப இவர் வந்து பாதையால இப்படி போய் பிக்கு போயிட்டாரு. இவரும் இங்க இருந்து இப்படி சுத்திட்டு போய் இங்க போயிட்டாரு. இப்ப கடைசியா இங்க இருந்தவர் எங்க போய்க்காரு? பிக்கு போய்க்காரு. அப்ப இந்த ரெண்டையும் நேர்கோட்டால இணைக்க வாரது பாதை சி. என்ன?
அப்ப இங்க கவனிச்சு பாரு, இது 200 மீட்டர், இது 250 மீட்டர், இது 150 மீட்டர். அப்ப கிட்டிய பாதை எது? இடப்பெயர்ச்சி என்ன? ஓ அப்ப என்ன தூரம்டா என்னன்னு சொன்னா, ஒரு பொருள் இயங்கிய அல்லது பயணித்த மொத்த நீளம் என்ன? பயணப்பாதையில மொத்த நீளத்தை தான் நாங்க சொல்ல போறோம் என்ன? தூரம் தூரம். சரியா? இடப்பெயர்ச்சின்னு சொன்னா சொல்றது வந்து நிலை மாற்றம். நிலை மாற்றம்னு சொன்னா ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான ஒரு குறித்த திசையில இருக்க கிட்டிய தூரத்தை தான் நாங்க சொல்ல போறோம் என்ன? இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. இப்ப விளங்கிட்டா? இப்ப எதுக்கு இதுல ரெண்டுலயும் எதுக்கு திசை இருக்கு? தூரத்துக்கு திசை இருக்கா, இடப்பெயர்ச்சிக்கு திசை இருக்கா? இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சிக்கு. தூரத்துக்கு திசை இருக்கா? இங்கால இப்ப இல்ல. திசை இங்கால இருக்கு, இது இப்படி இருக்கு, இப்படி இங்க வந்தா இப்படி நேரா இருக்கு, இங்க வந்தா இப்படி கீழே இருக்கு என்ன? திசை மாறுகிறது என்ன? ஆனா இடப்பெயர்ச்சிக்கு திசை என்ன? ஒரே திசையில இருக்கு என்ன? அப்ப தூரம்னு சொன்னா நாங்க ஒரு பொருள் அல்லது ஒருவர் அல்லது ஒரு பொருள் பயணம் செய்த பயண பாதையில மொத்த நீளத்தை நாங்க சொல்றது தூரம். சரியா? அடுத்தது நாங்க சொல்லலாம் இடப்பெயர்ச்சி என்று சொல்றது இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு குறித்த திசையில் காணப்படுற மிக கிட்டிய தூரம் இடப்பெயர்ச்சி எனப்படும். சரியா? சரி, அப்ப தூரம் என்ன கணியம்? எண்ணிக்கணி. எண்ணிக்கணியம். ஏன் அதுக்கு பருமன் மற்றும் திசை இல்ல, பருமன் இருக்கு. அப்ப இது இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணி. காவிக்கணியம். ஏன்? திசை காணப்படும். திசையும் காணப்படுது, பருமனும் காணப்படுது. சரியா? சரி, அப்ப இதுல எழுது, தூரம் என்று போட்டுட்டு எழுது, பொருள் ஒன்று பயணம் செய்த பயணப்பாதையின் மொத்த நீளம். சரியா? இப்ப ஏக்கும் பிக்கும் எடுப்போம். பாதை ஏ எடுத்தோம்னு சொன்னா தூரம் என்ன? 200 மீட்டர். பாதை பில 250. இப்ப இதை கவனிச்சியா? சரி, அடுத்தது இடப்பெயர்ச்சி எடுத்தோம்னு சொன்னா இடப்பெயர்ச்சி என்ன? பாதை சி என்ன? 150 மீட்டர் என்ன? சரி, இப்ப நீ பாரு, தூரம்னு சொன்னா என்ன சொல்லிக்கணும்? பொருள் இயங்கிய பயண பாதையில மொத்த நீளம் என்ன? அப்ப தூரம் வந்து நம்ம தெரிவு செய்யற பாதையில தங்கியிருக்கா தங்கி இல்லையா? தங்கியிருக்கு என்ன? அப்ப பாதையை தெரிவு செஞ்சோம்னு சொன்னா 200 மீட்டர், பாதை பிஎஸ் தெரிவு செஞ்சோம்னா 300 மீட்டர் என்ன? சரி, அப்ப தூரம் போட்டு எழுதிட்டு இதை எழுது, ஏக்கும் பிக்கும் போட்டு பாதை ஏல 200, பாதை பியில வந்து 250. இந்த படத்தை கீர்னியா? இல்ல சார். அப்ப இதை கீறிட்டு பாதை ஏ பாதை பி என்போம். சரி சார். சரியா? சரி, அடுத்தது இடப்பெயர்ச்சி போடு. அடுத்த இல்ல இது அடுத்த பெஞ்ச் எழுது, தூரமானது நாம் தெரிவு செய்யும் பயண பாதையில் தங்கிடுவது. அடுத்த பெஞ்ச் எழுது, தூரம் என்ன கணியம்? எண்ணிக்கணி. தூரம் ஒரு எண்ணிக்கணியம். சரியா? சரி, அடுத்தது எழுது இடப்பெயர்ச்சி என்று போடு. இடப்பெயர்ச்சி என்று போட்டு எழுது, ஒரு குறித்த திசையில் இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட கிட்டிய தூரம், கிட்டிய நீளம் என்று போட்டாலும் பரவாயில்ல, கிட்டிய நீளம் அல்லது கிட்டிய தூரம். அப்ப இங்க ரெண்டு முக்கியம், ஒன்று வந்து கிட்டிய நீளம் முக்கியம், அடுத்து வந்து ஒரு குறித்த திசையில் முக்கியம். சரியா? இப்ப ரெண்டையும் மண்டலின் பண்ணிக்கு. அப்ப இங்க இடப்பெயர்ச்சி என்ன? சி. இடப்பெயர்ச்சி பாதை சி. இதை என்னென்று எழுதலாம்? இடப்பெயர்ச்சி என்று கேட்டா என்னென்று எழுதலாம்? 150 மீட்டர். 150 என்று போட்டா பிள்ளை என்ன போடணும்? நின்னணும் திசை போடணும். இடப்பெயர்ச்சி என்ன? ஒரு காவிக்கணியமலா? அப்ப திசை போடணும் என்ன? அப்ப இது வடக்கண்டு எடுத்தா இது என்ன திசை? கிழக்கு. அப்ப கிழக்கே 150 மீட்டர். கிழக்கே 150 மீட்டர். சரியா? அப்ப இடப்பெயர்ச்சின்னு சொன்னா கிழக்கே 150 மீட்டர். அப்ப கிழக்கேன்னு சொல்றது ஒரு திசை, 150 மீட்டர்னு சொல்றது பருமன். அப்ப ரெண்டும் இருக்கு. அப்ப என்னது? இடப்பெயர்ச்சி. சரியா? சரி,
அப்ப அடுத்து இடப்பெயர்ச்சி ஓர் காவிக்கணி. விளங்கிட்டா? ஓ டவுட் என்ன இருக்கா? இல்ல டவுட் என்ன இருக்கா? நான் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இது சொல்லு பார்ப்போம். சரி, வெளியில சொல்ல பார்ப்போம். தூரம் எவ்வளவு, இடப்பெயர்ச்சி எவ்வளவு? இப்ப தூரம் 400 மீட்டர். எக்ஸுக்கும் இது y, எக்ஸுக்கும் yக்கும் இடையிலான தூரம். இப்போ இப்ப உதாரணத்துக்கு கணக்கு தந்திக்காங்க, ஒரு மாணவன் ஒருத்தவன் வீட்டில இருந்து பாடசாலைக்கு போயிருக்கான், அந்த வழியால, இப்படி இந்த வழியால போயிருக்கான். அப்ப அவன் பயணித்த தூரம் எவ்வளவோ அதுக்கு பிறகு இருக்கிறாங்க இடப்பெயர்ச்சி எவ்வளவு. தூரம் எவ்வளவு? தூரம் 400 மீட்டர். என்ன செய்யணும் தூரத்துக்கு? ஏபி பிசி சிடி. என்ன ஏபியையும் கூட்டணும், பிசி அதுக்கு பிறகு சிடி. அப்ப ஏபி எவ்வளவு? 100 மீட்டர், பிசி 200 மீட்டர், சிடி 100 மீட்டர். எவ்வளவு? 100 மீட்டர். 100 மீட்டர். அப்ப மொத்தம் எவ்வளவு வரும்? 400 மீட்டர். சரி, அடுத்து எக்ஸ் ஒய்க்கு இடையிலான இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி என்ன? 200 மீட்டர். இது 250 மீட்டர். சொல்லுவோம். இடப்பெயர்ச்சி என்ன? வட இலக்கே 200 மீட்டர். இப்ப நம்மளுக்கு இது வந்து வட, இப்ப திசை தரையில, திசை எது வடக்குன்னு தரையிலேண்டா எப்படி சொல்ற? இப்ப என்ன இது? என்ன இது? என்ன புள்ளி? ஏ. இது என்ன புள்ளி? டி. டி. அப்ப என்ன சொல்லலாமடா, ஏடி வழியே 250 மீட்டர். என்ன ஏடி வழியே 250 மீட்டர். சரியா? அப்ப இடப்பெயர்ச்சி எப்படி வரும்? ஏடி வழியே 250 மீட்டர். நான் சொல்லிக்கேன், இடப்பெயர்ச்சி காவிக்கணியமா இன்னிக்கணியமா? காவிக்கணியமா. அப்ப இதுல வந்து திசை எது? திசை ஏடி வழியே என்று சொல்றது திசை, 250 மீட்டர் சொல்றது என்ன? இடப்பெயர்ச்சி. 250 மீட்டர் சொல்றது என்ன? ஒரு காவிக்கணியத்துக்கு 2 இருக்கும். என்ன எல்லாம்? பருமன். திசையும் பருமனும் இருக்கும். அப்ப ஏடி வழியேன்னு சொல்றது திசை, 250 மீட்டர் சொல்றது என்ன? பருமன். என்ன பருமன். சரி, வழங்கிட்டாது. அப்ப இன்னொன்னு இது. சரி, இது வந்து 200 மீட்டர் ட்ரெக்லாம். சரியா? அப்ப ஒரு ஆள் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்யறாராம், இப்படியே ஓடி இதுகிட்ட வந்து முடிக்கிறாராம், ஏபி. சரியா? இப்ப இது ரெண்டுக்கான நேர்கோட்டு தூரம் வந்து இது வடக்காம், இது 70 பாகையாம். சரியா? 70 பாகை. இது 200 மீட்டர், இது 100 மீட்டர். சரி, இதுல இடப்பெயர்ச்சி சொல்லுவாப்போம். ஏபி கிடையிலான இடப்பெயர்ச்சி எவ்வளவு, தூரம் எவ்வளவு? இதுவரை இப்படி ஓடிக்காரு, இப்படி ஓடி இங்க வந்து நிக்காரு. தூரம் 200 மீட்டர். தூரம் வந்து 200 மீட்டர். இடப்பெயர்ச்சி ஏபி வழியே 100 மீட்டர். என்னது? ஏபி வழியே 100 மீட்டர். இப்ப இதுல வந்து என்ன செஞ்சிக்காங்க? திசை செஞ்சிக்காங்க. அப்ப நம்ம திசையை சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? வடக்குன்னு செஞ்சிக்காங்க. இடப்பெயர்ச்சி சொல்றது ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான ஒரு குறித்த திசையில இருக்க தூரம். என்ன அதான் இடப்பெயர்ச்சி. இப்ப என்ன, இதுல வந்து இது வடக்காம், இவர் இங்க இருக்காராம். எவ்வளவு? வடக்குல இருந்து 70 பாகை இருக்காராம். என்ன எந்த திசையில? இது எந்த திசை? வடக்குல இருந்து. இது வடக்குன்னு எடுத்தா இது எந்த திசையில இருக்கு? இங்கால பக்கம் என்ன இருக்கு? வடக்கு. இது மேற்கு. மேற்கு. அப்ப என்னன்னு சொல்லலாம்?
வடக்கிலிருந்து 70 பாகை மேற்கே எவ்வளவு தூரம்? அப்ப இடப்பெயர்ச்சி சொல்லலாம். இடப்பெயர்ச்சி வடக்கிலிருந்து 70 பாகை மேற்கே இடப்பெயர்ச்சி எவ்வளவு? பருமன் எவ்வளவு? 100 மீட்டர். 100 மீட்டர். அப்ப இதுல இது திசை, இது பருமன். சரியா? பழகிட்டா? சரி, இப்ப இது தேவையா? எழுத பெரியா தேவையா? இல்ல சார். சரி சரி, அப்ப இந்த கணக்கு செய். கணக்கு ஒண்ணு சாரம் செய். இது 4 மீட்டர், இது 3 மீட்டர். அப்ப ஏசிக்கு இடையிலான இடப்பெயர்ச்சி எவ்வளவு கேட்கிறான். காணுவோம். முதலாவது கேள்வி, இந்த படத்தை கேட்டு எழுது. முதலாவது தூரம் எவ்வளவு, பயணித்த தூரம் எவ்வளவு. இரண்டாவது இடப்பெயர்ச்சி எவ்வளவு. இரண்டாவது இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி கேட்டா 2 புள்ளியையும் ஒரு நேர்கோட்டல இணைச்சு பாரு. இணைச்சு பாரு. நேர்கோட்டு தூரம் தான், நேர்கோட்டு தான் படிக்கலாம். அப்ப நேர்கோட்டுலாம் இடப்பெயர்ச்சி வரணும். தூரம் 7 மீட்டர். தூரத்துக்கு எவ்வளவு? அவர் பயணித்த மொத்த தூரத்தை இருக்கணும். இங்க இருந்து 3 மீட்டர், அங்கால இங்க இருந்து 4 மீட்டர். எவ்வளவு? 7 மீட்டர். இடப்பெயர்ச்சி ஏசி வழியே 5 மீட்டர். ஏசி வழியே இங்க ஏசி, ஏன்னா அப்ப ரெண்டையும் கேட்டா இது ரெண்டையும் இணைக்கணும். அப்ப திசை என்ன? ஏசி. ஏசி வழியே 5 மீட்டர். 5 மீட்டர் என்ன கண்டுபிடிச்சா? வைதகரஸ்ல சேட்டமான அயல் பக்கங்கள் வர்க்கங்கிற கூட்டுத்தொகை செம்பக்கங்கள் வர்க்கத்துல கூட்டுத்தொகை சமன் என்ன? அப்ப இது 4 வர்க்கம் 16, 3 வர்க்கம் 9, 25. அப்ப ஏசி இதை எக்ஸ் என்று எடுத்தோம்னா எக்ஸ் சமன் 25. அப்ப எக்ஸ் வர்க்கம் சமன் 25. அப்ப எக்ஸ் சமன் 25 வர்க்கம் மூலம் என்ன? 5 மீட்டர். சரியா? வழங்கிட்டா? பின்னுக்கு கதி வேகம் படிக்க போறோம். அதுக்கு பிறகு ஆர்மூடுகள் அமர்மூடுகள் படிக்க போறோம். சரியா? அப்ப இடப்பெயர்ச்சியும் தூரமும் முன்னுக்கு வழங்கினாத்தா பின்னுக்கு வழங்கும். ஏன்றால் எல்லாம் ஜாயிண்டா இருக்கிறது. கதி இடப்பெயர்ச்சி எல்லாம் முன்னுக்கு தூரம் இடப்பெயர்ச்சியோட சம்பந்தப்பட்ட கதி வேகம் தான். சரியா? அதுக்குதான் நான் பார்க்கிறேன். சரி, இப்போ இன்னொரு கணக்கு செய்வோம். இப்போ ஒரு ஆள் என்ன செய்யறாரு, கிழக்கு பக்கமாக பயணிக்கிறாரு. இது பியாம், இது ஏயாம், இது சி. சரியா? இது 100 மீட்டராம், இது 50 மீட்டராம். சரியா? சரி, இப்ப என்ன செய்யறாரு? முதலாவது என்ன செய்யறாரு? ஏயிலிருந்து பிக்கு போறாரு. ஏயிலிருந்து பி தூரம் சொல்லுவாப்போம். ஏயிலிருந்து பிக்கு போறாராம். தூரம் 100 வடக்கு. சரியா? இது வடக்கு. ஏயிலிருந்து பிக்கு போனா எவ்வளவு? 100 மீட்டர். 100 மீட்டர் என்னது? தூரம். இடப்பெயர்ச்சி சொல்லு. ஏயிலிருந்து பி 100 மீட்டர். இப்ப இது திசையை சொல்லலாம். நீ இது வடக்குண்டா, இது கிழக்கு திசை சொல்லலாம். கிழக்கு திசை. அப்ப எப்படி சொல்லலாம்? இடப்பெயர்ச்சி கிழக்கு திசை வழியே 100. கிழக்கே 100 மீட்டர். என்ன? கிழக்கே 100 மீட்டர். சரி, அடுத்து என்ன செய்யறாரு? ஏயிலிருந்து பிக்கு போய் பில இருந்து சிக்கு போறாரு. இப்ப சொல்லுவாப்போம் தூரம் எவ்வளவு? 150 மீட்டர். அப்ப அதுக்கு யோசிக்கிறா. 100 இங்க 50, 150 மீட்டர். இடப்பெயர்ச்சி எவ்வளவு? இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 150 மீட்டர். கிழக்கே 150 மீட்டர். கிழக்கே 150 மீட்டர். கிழக்கே 150 மீட்டர். இப்ப என்ன செய்யறாருண்டா, இதுக்கிட்ட எக்ஸ் என்று வைப்போம். சரியா? ஒரு புள்ளி எக்ஸ். சரியா? இவர் என்ன செய்யறாரு? முதலாவது
ஏல இருந்து சிக்கு போய் சில இருந்து இப்ப எக்ஸுக்கு வந்துக்காரு. இந்த தூரம் வந்து 30 மீட்டரா. இந்த தூரம் இதுக்கும் எக்ஸுக்கும் ஏக்கும் இடையிலான தூரம் 30 மீட்டரா. சரியா? ரைட்டா? ஏல இருந்து சிக்கு போய் சில இருந்து இப்ப எக்ஸுக்கு வந்துக்காரு. சரியா? சரி. ஏல இருந்து சிக்கு போய் ஏல இருந்து சிக்கு போய் சில இருந்து இப்ப எக்ஸுக்கு வந்துக்காரு. இப்ப சொல்லுவாங்க தூரம் எவ்வளோ? 270 மீட்டர். எத்தனை? 270. 270 மீட்டர். எப்படி வரும்? இதுல தூரம் எவ்வளோ போயிட்டிக்காரு? 150. 50. திருப்பி என்ன செய்யாரு? இங்க இருந்து இங்க வந்துக்காரு. எவ்வளவு தூரம் இது? 120 மீட்டர். 120 மீட்டர். அப்ப எவ்வளவு? 270 மீட்டர். சரி, இடப்பெயர்ச்சி சொல்லுவாப்போ. ஏசிஎக்ஸ் வழியே 270 மீட்டர். என்ன? சிலின் எக்ஸுக்கா பாக்குறேன், ஏலின் எக்ஸுக்கா? ஏல இருந்து சி, சில இருந்து எக்ஸ். ஒரு இந்த பயணம் செஞ்சாரு. இப்ப நாங்க கிரேயில இருந்து அவர் பயணம் செஞ்ச இடப்பெயர்ச்சி எவ்வளோன்னு காட்டி. இடப்பெயர்ச்சின்னு என்ன சொல்லிக்கேன்? அவர் ஆரம்பிச்ச புள்ளிக்கும் முடிக்கிற இப்ப இருக்க புள்ளிக்கும் இடையிலான ஒரு குறித்த திசையில இருக்க தூரம்னு சொல்லிக்கேன். இப்ப இவர் ஆரம்பிச்ச புள்ளி எது? ஏ. ஏ. இப்ப இருக்க புள்ளி என்ன? முடிச்சுக்காரு எக்ஸ். அப்ப என்ன இடப்பெயர்ச்சி என்ன? 30 மீட்டர். 30 மீட்டர் என்ன? ஏஎக்ஸ் வழி கிழக்கு. கிழக்கே கிழக்கே எங்க இங்க இருந்து இவ்வளவு தூரம் எங்க எவ்வளவு? 30. சரியா? கிழக்கே 30 மீட்டர். விளங்கிட்டா? சரி. இப்ப என்ன செய்யறாருன்னா அடுத்தது இங்க இருந்து இங்க போய் சீல இருந்து திருப்பி ஏக்கி வந்துக்காரு. தூரம் எவ்வளவு வரும்? அவர் பயணித்த தூரம் எவ்வளவு? 300 மீட்டர். 300 மீட்டர். அப்ப இடப்பெயர்ச்சி 0. சரியா? விளங்கிட்டா? சரி, அவ்வளவுதான் இடப்பெயர்ச்சியும் தூரமும். சரியா? சரி. அடுத்தது கதி. கதியும் வேகம். கதி என்று போடு. சரி, இப்ப படிக்க போறது வந்து கதியும் வேகம். சரியா? முதலாவதுல கதி. சரி, கதி என்னன்னு சொல்லுவோம். ஓரளவு நேரத்தில் பயணம் செய்து ஓரளவு நேரத்துல பயணம் செய்யற தூரம். சரி, கதி சமன் என்ன சமன்பாடு? தூரத்தின் கீழ் நேரம். தூரத்தின் கீழ் நேரம். சரியா? சரி. இதுல தூரம் என்ன கணியம்? எண்ணிக்கணியம். நேரம் எண்ணிக்கணியம். அப்ப கதி எண்ணிக்கணியம். சரியா? அப்ப ஒரு சமன்பாடுல எண்ணி 2 எண்ணி வருமானா அவ முன்னுக்கு வரதும் எண்ணிக்கணியம் தான். சரியா? சரி சரி. அப்ப கதி என்று போடு. இப்ப சொல்ற மாதிரி இப்ப ஓரளவு நேரத்துல பயணம் செஞ்ச தூரம் என்ன? ஓரளவு நேரம் என்று சொன்னா நம்ம 1 செகண்ட் எடுக்கலாம், அடுத்தது அவர் எடுக்கலாம், மனுஷியாலத்தையும். சரியா? இப்ப செகண்ட் எடுத்தோம்னு சொன்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை மீட்டர் பயணிச்சுக்கிட்டு வரும்? அவர் எடுத்தோம்னு சொன்னா ஒரு அவருக்கு கிலோமீட்டர் சொல்லணும். சரியா? சரி. அப்ப நம்ம செகண்ட் எடுத்து பார்ப்போம். செகண்ட் எடுத்தோம்னு சொன்னா தூரம் என்னதால அளக்குற? மீட்டர். செகண்டுக்கு எடுத்தோம்னா நேரம், ஓரளவு நேரம் செகண்ட். அப்ப அலகு சொல்ல பார்ப்போம். ms -1. சரி. அடுத்தது இப்ப கிலோமீட்டருக்கு தூரம் என்னதால அளக்குறோம்? கிலோமீட்டர். நேரம், ஓரளவு நேரம் h அவர். அப்ப இதுக்கு அலகு kmh-1 கிலோமீட்டர் பெர் அவர். இப்படின்னு சொன்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை மீட்டர் போகுது, அடுத்தது வந்து கிலோமீட்டர் பெர் அவர்னா ஒரு அவருக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுது. சரியா? அப்ப கதியண்டு போடு எழுது. ஓரளவு நேரத்தில் பயணம் செய்த தூரம் கதி எனப்படும். கதியோர் எண்ணிக்கணியமாகும்.
அலகு வந்து இது ரெண்டையும் எழுது, அலகுகள் ரெண்டு போட்டு மீட்டர் செகண்ட் -1 அல்லது கிலோமீட்டர் per hour. சரி 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 இப்ப வந்து இப்ப நேரத்துக்கும் தூரத்துக்கும் சாரம். இப்ப ஒரு வாகனம் வந்து பயணிக்குதாம், சரியா? என்ன சரியா? ஒரு ஒரு வாகனம் ஒன்று பயணம் செய்யலாம். அந்த பயணம் செய்யறது வேகத்தோட, அதாவது நேரத்தோட அதுல தூரம் எவ்வளவு அதிகரிக்கிறது ஒரு கிராஃப் ஒன்று கீறப்படும், சரியா? அப்ப நேரத்தை எழுதலாம், என்னது டி என்று எழுதலாம், அது செகண்ட்ல தரப்படும். தூரம் வந்து டி டி அது வந்து மீட்டர்ல தரப்படும், சரியா? சரி, இப்ப சைபர்ல இருந்து 1 2 3 4 5 6 6 செகண்ட்கள் ஒரு வாகனம் பயணம் செஞ்சுக்கலாம், சரியா? அது எவ்வளவு பயணம் செஞ்சுக்கன்னா 0 3 6 9 12 15 18, சரியா? சரி, இப்ப நாங்க இதுல இந்த தூரம் காண்றேன் என்று காணலாம். முதல் செகண்டில் கதி கதி காண்றேன் என்று காணலாம். முதல் செகண்டில் கதி யாது? என்ன செய்யலாம்? 0 தூரத்தின் நேரம். அதாவது முதல் செகண்ட்ல ஓய்வில் இருந்து முதலாவது செகண்ட் மட்டும் கதி யாதுன்னு கேட்டா இந்த கதியை காணலாம். கதி சமன் தூரத்தின் நேரம். அப்ப இந்த இடத்துக்கு அந்த சமன்பாடை போடு பார்ப்போம், கதியை பார்ப்போம். கதி தூரம் எவ்வளவு பேத்திக்காம்? 3 மீட்டர். எத்தனை செகண்ட்? 1 செகண்ட். 1 செகண்ட். அப்ப எவ்வளவு கதி எவ்வளவு? 3 ms -1. சரி, இப்ப இதை சொல்லுவா, இந்த இடத்துல எவ்வளவு வந்து கதி? இந்த இடத்துல இதுலயும் 3 பேத்திக்கு கீழே 1, அப்ப 3 ms -1. அப்ப எல்லாத்திலையும் கதி என்ன? சீரானதான, கதி மாறையில. அப்ப இந்த கதியை சொல்றது என்னண்டு? சீரான கதி அல்லது மாறா கதி, சரியா? இந்த சந்தர்ப்பத்துல நாங்க இந்த சமன்பாடு போடலாம். என்னது? கதி வந்து சீரான கதியா அல்லது மாறா கதியா இருந்தா மட்டும்தான் எந்த சமன்பாடு போடலாம்? தூரத்தின் கீழ் நேரம், சரியா? சரி, இப்ப இத பாரு, இன்னொரு இது ஒண்ணு சொல்றேன். சரி, இது விளங்கிட்டா? இதை எழுதியாப்பரா? அப்ப என்ன சொல்லிக்கேன், கதி வந்து மாறாம இருந்தா, சீரா கதியா இருந்தா இந்த சமன்பாடு போடலாம். கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம், சரியா? சரி, இப்ப பாரு, சரி, இப்ப சொல்லுவா, அப்ப இதுல கதி என்ன? 3 ms -1. 3 கீழ் 1 3 ms -1. இங்க சொல்லுவா 2.5 ms -1. இங்க 2.5. கதின்னு சொல்றது இதுல இருந்து இதை கழிக்கணும். எவ்வளவு தூரம் போயிட்டாரு? முதலாவது செகண்ட்ல 3 மீட்டர் போயிட்டாரு, ரெண்டாவது செகண்ட்ல 5 மீட்டர் 3 மீட்டர்ல இருந்து 5 மீட்டர் போயிட்டாரு. அப்ப எவ்வளவு ஒரு செகண்ட்ல எவ்வளவு பயணம் செஞ்சாரு? 2 மீட்டர் பயணம் செஞ்சாரு. எத்தனை செகண்ட்ல? 1 செகண்ட்ல. அப்ப வேகம் என்ன? 2 ms -1. இங்க சொல்லு, இங்க வேகம் என்ன? இதுல 4 ms -1. இங்க 3 ms -1, சரியா? இப்ப முன்னுக்கு பார்த்ததுல வந்து எல்லாத்திலையும் வேகம் என்ன இருந்தது? சீரானது, சமனான வேகம், மாறா வேகம் சொன்னோம். அந்த சந்தர்ப்பத்துல இந்த சமன்பாடு போடலாம், சரியா? இப்ப நம்ம இதுல வந்து வேகம் யாவது கேட்டா 3 ms -1 சொல்லலாமா? சொல்லலுமா? இல்லாட்டி 2 ms -1 சொல்லலாமா? ஏலா. அப்ப என்ன, ஒவ்வொரு செகண்டுக்கும் வேகம் மாறிக்கிட்டு இருக்கு, என்ன? இப்ப நாங்க என்ன செய்யலாம்? இந்த சந்தர்ப்பத்துல என்ன காணலாம்? என்ன செய்யலாம்? சராசரி காணலாம், என்ன? எல்லாத்துக்கும் சராசரியா எவ்வளவு வேகத்துல பேசிக்கண்டு காணலாமா? ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போறதுக்கு ஒரு கொஞ்ச தூரம் வந்து 3 ms -1ல போயிருக்கு, 2 ms -1ல போயிருக்கு, அடுத்த கொஞ்ச தூரம் 4 ms -1ல போயிருக்கு, என்ன? அப்ப நம்ம அதுக்கு சொல்லலாம் சராசரியா என்ன கதியில பேசிக்கன்னு கேட்கலாம், என்ன? அப்ப சராசரி கதி,
அப்ப சராசரி கதி. சராசரி கதிக்கு தூரத்தின் கீழ் நேரம் போடலாம். சரியா? தூரத்தின் கீழ் நேரம் போடலாம். இதுக்கு போடலாம் மொத்த தூரம், அடுத்தது மொத்த நேரம். சரியா? இப்ப நம்ம எக்ஸாம் மார்க்ஸுக்கு எப்படி காண்ற சராசரி காண்றதுக்கு? இப்ப சயின்ஸ்ல 70 எடுத்தியா, 60, இன்னொரு பாடத்துல 50. இப்ப இந்த மூன்றுக்கும் சராசரி கேட்டா என்ன செய்யற? மூண்டையும் கூட்டிட்டு எத்தனை இருக்கோ அதை பிரிக்கணும். 70, 60, 50 கூட்டிட்டு எத்தனை பாடம் இருக்க? 3. அதால பிரிக்கணும். அதே மாதிரி நம்ம தூரம் எவ்வளவோ மொத்த தூரம் அதுக்கு எடுத்த நேரம் எவ்வளவு. சரியா? அப்ப சராசரி கதி. அப்ப என்ன இதுல இருந்து என்ன விளைங்க உனக்கு? மாறா கதி அல்லது சீரான கதி வந்தா மட்டும்தான் கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் போட்டு செய்யணும். சரியா? கதி மாறுபட்டதா இருக்கும் சொன்னா என்ன போடணும்? சராசரி கதி சமன் மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். மொத்த தூரம் சொல்லுவா அப்ப எவ்வளவு உண்டு? 18 மீட்டர். மொத்த நேரம் 6 செகண்ட். அப்ப என்ன சராசரி கதி எவ்வளவு? 3 ms-1. சரியா? விளையுதா? சரி. இப்ப நீ அது விளையாடி பரவாயில்ல, இதை எழுதி வை. சராசரி கதி சமன் மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். அப்ப கணக்குல ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சராசரி சீரான வேகம் இல்லாட்டி என்ன செய்யணும்? சராசரி கதி காணணும். சரியா? சரி. அடுத்து என்ன? அடுத்து வேகம் என்று போடும். அப்ப கதி என்ன படிச்சோம்? தூரத்தின் கீழ் நேரம். அதுக்கு பிறகு தூரம் படிச்ச முன்னுக்கு மற்றது என்ன படிச்சோம்? தூரத்தோட என்ன படிச்சோம்? இடப்பெயர்ச்சி. அப்ப வேகம் சமன் என்ன? அதுக்குதான் இடப்பெயர்ச்சியையும் தூரத்தையும் சொன்ன. அப்ப இந்த சமன்பாட்டுல வந்தா உனக்கு இடப்பெயர்ச்சி ஒரு ரெண்டு புள்ளிக்கு இடையில தான வேகமும் கேட்பாங்க, கதியும் கேட்பாங்க. அப்ப உனக்கு தூரமும் தெரிஞ்சிருக்கணும், இடப்பெயர்ச்சி எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரி. வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சி என்ன அணியம்? காவி. நேரம் எண்ணி. அப்ப வேகம் என்ன சொன்ன? சமன்பாட்டுல ஒரு 2 எண்ணி வந்தா தான் அது முன்னுக்கு எண்ணியா வரும். அப்ப ஒரு காவி வந்தா காவி. சரியா? காவி. சமன்பாட்டுல ஒரு காவி வந்தாலே முன்னுக்கு காவியா தான் வரும். சரியா? சரி. இப்ப இது மாறுமா? அலகுகள் மாறுமா? இல்ல சார். மாறாது. என்ன? இடப்பெயர்ச்சியும் தூரமும் ஒரே இதால அளக்குற, மீட்டரால. சரியா? சரி. இப்ப நாங்க இத என்னன்னு சொல்லலாம்? ஓரலகு நேரத்துல ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி என்று சொல்லலாம், அல்லது சொல்லலாம் இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். சரியா? இதை என்னன்னு சொல்லலாம்? இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் என்று சொல்லலாம் வேகத்தை. சரி, நீ இத வேகம் போட்டுட்டு எழுது. ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி மாற்றம் வேகம் எனப்படும். அப்ப வேகத்துக்கு நாங்க என்னன்னு சொல்லலாம்? இன்னொரு முறையில சொல்லலாம், மேல இடப்பெயர்ச்சி மாற்றம், கீழே நேரம். ஒரு கணியத்தை நேரத்தால பிரிச்சா அது வீதம் என்று சொல்லலாம். அப்ப என்னன்னு சொல்லலாம்? வேகம் சமன் இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். சரியா? இடப்பெயர்ச்சியில ஏற்பட்ட மாற்றம் ஒரு செகண்ட்ல எவ்வளவு இடப்பெயர்ச்சியில மாற்றம் ஏற்பட்டுச்சோ அதை நாங்க சொல்லலாம் இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். அப்ப வேகம் 2வது பாயிண்ட் சொல்லுது, வேகம் சமன் இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். வேகம் ஒரு என்ன கணியம்? காவிக்கணியம். வேகம் ஒரு காவிக்கணியம். இப்ப அதே மாதிரிதான் வேகமாய்தான் வேகத்துக்கு இப்ப சரி, இதுல என்ன வரும்? அப்ப தூரத்துக்கு பதிலா இடப்பெயர்ச்சி வரும். இடப்பெயர்ச்சி. சரியா? இடப்பெயர்ச்சி 3, 6, 9, 12. இப்ப சொல்லுவா, அப்ப இதுல வேகம் எவ்வளவு? முதலாவது செகண்ட்ல வேகம் எவ்வளவு? 3 ms-1. 3 கீழ் 1, 3 ms-1. ரெண்டாவதுல 3 ms-1. 3 ms-1. 1, 3 ms-1. சரி. இப்ப
இப்ப நான் சொல்லிக்கேன் வேக மாற்று, அதாவது இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் தான் என்னண்டு வேகம் அது. ஏன்னா இடப்பெயர்ச்சி மாற்றம் என்ற சொல்றது ஒன்றுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட மாற்றத்தை என்னென்று கண்டுபிடிக்கலாம். ரெண்டுக்கு இடைப்பட்ட வித்தியாசத்தை என்னென்று கண்டுபிடிக்கலாம். கூடினத்திலிருந்து குறைஞ்சதை கழிக்கணும். குறைஞ்சதை கழிக்கணும். அப்ப வேக இடப்பெயர்ச்சி மாற்றம் சொல்றது என்னன்னு சொல்லலாம். இடப்பெயர்ச்சி மாற்றம்டா என்னென்று கண்டுபிடிக்கலாம். இறுதி இடப்பெயர்ச்சியில இருந்து என்னத்தை கழிக்கணும். ஆரம்ப இடப்பெயர்ச்சியை கழிக்கணும். சரியா, ஆரம்ப இடப்பெயர்ச்சி. நீ நல்ல விளைவிக்க நேரம் இடப்பெயர்ச்சி என்று தந்து இந்த பொக்ஸ்ல இந்த கடைசியா இருக்கிறது வந்து என்னையாம் இந்த வாகனத்தில இயக்கம். இப்ப இந்த கல்வி என்னன்னு தருவாங்கன்னா ஒரு வாகனத்தின் இயக்கம் தொடர்பான அது வாகனத்தில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சியின் மாற்றம் முடிவில் காட்டப்பட்டுள்ளது. சரியா, காட்டப்பட்டுள்ளதுன்னு சொன்னா முதலாவது கேள்வி கேட்பாங்க, இந்த வாகனம் பயணித்த இடப்பெயர்ச்சி எவ்வளவுன்னு கேட்டா இந்த இடப்பெயர்ச்சி நேரம் மட்டும் வந்தா இந்த கடைசி பாக்ஸ்ல இருக்கேதான் என்ன இடப்பெயர்ச்சி. சரியா, அப்ப 12 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைஞ்சி. சரியா, அப்ப இடப்பெயர்ச்சி மாற்றம் என்ன கண்டுபிடிக்கலாம். இடப்பெயர்ச்சி மாற்றம் சொல்லுவா. அப்ப இதுல இடப்பெயர்ச்சி மாற்றம் என்ன, இறுதி இடப்பெயர்ச்சி ஆரம்ப இடப்பெயர்ச்சி. இதுல இறுதி இடப்பெயர்ச்சி என்ன 12, ஆரம்ப இடப்பெயர்ச்சி 0. இது இடப்பெயர்ச்சி. சரியா, சரி. இப்ப என்ன சொல்லிங்க, இது என்ன இப்படி வந்தா சீரான வேகம். அடுத்து மாறாத வேகம் என்று சொன்னா இப்படி வரும். மாறாத வேகம் என்று சொல்ல இயலுமா. மாறா வேகம் என்று சொல்ல இயலுமா. ஏழுமா இயலாதா. மாறாத வேகம். சரி, இப்ப சொல்லு மாறாத வேகம் சொல்ல இயலும். சரியா, 3 நீ சொல்லிக்கா. சரி, இப்ப சொல்லுவாப்போம். ரெண்டும் 3 தான். இது இங்கால 3 ms - 1, இது இங்கால 3 ms - 1. இது ரெண்டுரையும் வேகம் சமனா. வேகம் சமனா. கதி சமனா. கதி சமன் சொல்லலாம். ஏன் கதி ஒரு என்ன கணியம். கதி என்ன கணியம்டா. எண்ணிக்கணியம். கதி எண்ணிக்கணியத்துக்கு திசை சம்பந்தப்படுமா. இல்ல. வேகம் என்ன கணியம். காவிக்கணியம். காவிக்கணியத்துக்கு திசை சம்பந்தப்படுதா. காவிக்கணியத்துல திசை சம்பந்தப்படுதா சம்பந்தப்படாதா. சம்பந்தப்படுது. அப்ப ரெண்டும் ஒரே திசையில ஒரே மாறாவகத்துல போகணும்னு சொன்னா அங்க என்ன எல்லாம் சமனாயிருக்கணும். அந்த இதுல பருமனும் சமனாயிருக்கணும், மற்றது திசையும் சமனா. இதுல ரெண்டுக்கும் பருமனும் திசையும் சமனா. ரெண்டு வாகனத்துக்கும் என்ன சமன். பருமன் மட்டும் சமன், திசை வேறுபட்ட. அப்ப இது மாறா வேகம் இல்லை. சரியா, ஒரே வேகத்துல ஒரே திசையில ஒரே வேகத்துல பருமனு சமனா இருந்தா தான் அங்க மாறா வேகம். அப்ப எக்ஸாமுக்கு வந்து 2 பழத்தையும் தந்துட்டு கூட்டுக்களி தருவாங்க. 2 வாகனங்களிலும் கதி சமன். அது சரியா பிள்ளையா. கதி சமன் சொன்னா சரியா பிள்ளையா. சரி சரி, வேகம் சமன் சொன்னா சரியா பிள்ளையா. இல்ல இல்ல. ஏன் வேற வேற திசை. சரியா, சரி. அப்ப இங்க வந்து இது என்ன, இப்ப நம்ம ஒரே திசையில இருந்து எடுப்போமே. ஒரே திசைன்னு சொன்னா மாறா வேகம். இந்த மாறா வேகத்துல நம்ம இதே மாதிரிதான் கதிக்கு படிச்ச மாதிரிதான் வேகம் சமம் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் போடலாம். சரியா, சரியா. அதுவே இது வந்து மாறி மாறிக்கிட்டு வந்தா என்ன போடலாம். சராசரி வேகம். அதுக்கு சொல்லுவோம் எப்படி வரும். இதுக்கு எப்படி வரும். இயங்கிய மொத்த இடப்பெயர்ச்சியின் கீழ் மொத்த நேரம். சரியா, சரிடா. சரி, இப்ப சொல்லுவோம். இந்த இடப்பெயர்ச்சி ஒரு சமன்பாடு சந்திக்காங்க, அழிக்கிறேன். சரி, இப்ப இந்த சமன்பாட்டில இருந்து சொல்லுவோம் ஒன்னிட சராசரி வேகமும் மொத்த இடப்பெயர்ச்சியும் தந்திக்காங்க. அப்ப என்னென்று மொத்த நேரமும் சராசரி வேகமும் தந்திக்காங்க. அப்ப என்னென்று மொத்த இடப்பெயர்ச்சியை காணலாம். மொத்த நேரத்தையும் சராசரி வேகத்தையும் பெருக்கணும். சராசரி வேகத்தையும் பெருக்கணும். சரியா,
எழுபது மாற்றம் செய்ய தெரியும் தானே? சரி சரி, இப்ப என்ன லீக்கா? வேகம் சமன் இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். சரியா? சரி, அப்ப கீழே எழுது, பொருள் ஒன்று மாறா வேகத்தில் இயங்குகின்றது எனின் அங்க என்னெல்லாம் சமனாയിരിக்கணும்? அந்த வருமன் பொருள்கள் திசை. மாறா வேகத்துல இயங்குதுன்னா அங்க என்னெல்லாம் சமனாയിരിக்கணும்? வருமன் திசை. வேகத்தின் பருமனும் திசையும் சமனாக இருக்கும் அல்லது நேரத்துடன் மாறாம இருக்கும். என்ன? பருமனும் திசையும் மாறாம இருக்கும். நம்ம பார்த்தா மூன்று மூன்றுன்னு வந்தது. அப்ப பருமனும் திசையும் ஒரே திசையில மூன்று மூன்று மூன்றாவே ஒரு செகண்டுக்கு பிடித்துக்கிட்டு இருக்கான். சரியா? சரி, வழங்கிட்டாப்ப. சரி, அந்த உதாரண கணக்கு பாரு, 33வது. சரி, என்ன நடந்தீங்கன்னு சொல்லுவா அப்போ. சரி, முதலாவது கேள்வி என்னையாம்? இது என்னென்று வந்திக்கு? முதல் 4 செகண்ட்களில் பிள்ளையின் இயக்கம் நடைபெற்ற விதத்தில் இல்ல ஒன்னு என்ன செய்தாம்? பயணிக்குதாம். என்ன வரேன்? 1 2 10. இது என்ன? நேரம். கீழே இது இடப்பெயர்ச்சி. சரியா? சரி, முதலாவது கேள்வி என்ன வாசி? முதல் 4 செகண்ட்களில் பிள்ளையின் இயக்கம் நடைபெற்றுள்ள விதத்தை விளக்கு. என்னையாம் சொல்லுவா அப்போ. முதல் 4 செகண்ட் இதாக்கி 1 2 3 4 என்ன என்ன செஞ்சுக்காங்க? இடப்பெயர்ச்சி என்ன செஞ்சுக்காம்? 1 2 4 6 8 8 மாறிக்க. அப்ப 4 செகண்ட்ல பிள்ளை 8 மீட்டர் முன்னோக்கி சென்றிக்காம். சரியா? சரியா? 8 மீட்டர் முன்னோக்கி சென்றிக்கு. சரி, ரெண்டாவது கேள்வி. முதல் 4 செகண்ட்களில் பிள்ளையின் இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் யாது? என்ன கடிக்காங்க? ரெண்டாவது கேள்வி. இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம்ல என்ன கடிக்காங்க? இங்க பாரு. வேகம். இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம்ல என்ன கடிக்காங்க? வேகம். சரி, அப்ப சொல்லுவா அப்போ. இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் முதல் 4 செகண்ட்ல சொல்லுவா. இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் என்றால் இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேரம். என்ன? வேகம் என்றால் இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சி மாற்றம் சொல்லுவா அப்போ முதல் 4 செகண்ட்ல. இடப்பெயர்ச்சி மாற்றம் என்ன சொல்லிக்க? இறுதி வேகம் செய்ய ஆரம்பம் 8ல இருந்து 0 கழிக்கணும். என்ன? அதுல நேரம் 4 செகண்ட். அப்ப என்ன வரும்? 2 ms - 1. சரியா? சரி, அப்ப மூன்றாவது கேள்வி கட்டிக்காங்க பாரு. இடப்பெயர்ச்சி மாறும் வீதத்துக்கு பதிலாக ஒரு தனிச்சொல்லையே எழுதுக. என்ன? வேகம். சரியா? வேகம். சரி, அடுத்து 4வது கேள்வி என்ன? 4 தொடக்கம் 8 வரையுள்ள செகண்ட்களில் பிள்ளையின் இயக்கம் தொடர்பாக யாது கூறலாம்? சரி, இங்க பாரு. இந்த 4 இங்க பாரு. இந்த 4 5 6 7 8 இங்க என்ன நேரம் போக இது என்ன இது மாறியா இடப்பெயர்ச்சி? இல்ல. அப்ப என்ன நடந்துக்கங்க? ஓய்வு. புள்ள என்ன செஞ்சுக்கி? 4 செகண்ட்ல இருந்து 8 செகண்ட் மட்டும் ஒரு இடத்தையும் போகாம ஒரு இடத்துல நின்றுக்கு. என்ன? ஓய்வு. அப்ப பிள்ளை இடப்பெயர்ச்சி மாறாட்டி அங்கு ஓய்வு நடைபெற்றிருக்கான். சரியா? சரி, அடுத்தது 5வது கேள்வி என்ன? 8 தொடக்கம் 10 வரையுள்ள செகண்ட்களில் இயக்கம் எங்கனம் நடைபெற்றுள்ளது? இப்ப பாரு 8 திருப்பி என்ன செய்யலாம்? 8 தொடக்கம் 10 4 0 என்ன நடந்து? ஏன் குறைஞ்சி? ஆரம்ப இடத்தை அடைந்து. ஆரம்ப இடத்துக்கு வண்டிக்கு. என்ன? சரி, இப்ப இதுல நான் சொன்னேன் பிள்ளை பயணித்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 0. என்ன? நான் சொல்லிக்கேன் இடப்பெயர்ச்சி சந்தா இங்க பார்க்க சொல்லி. சரியா? சரி, அப்ப அடுத்தது சொல்லு பார்ப்போம். இந்த இறுதி 2 செகண்ட்ல இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் எவ்வளவு? இங்க பாரு. அத பாத்தீங்கன்னா அங்க அதுல விட இருக்குதான். வழங்கப்படுத்தினும் பாரு. இந்த 2 செகண்ட்ல
இறுதி 2 செகண்ட்ல என்ன இந்தாங்க 8 9 10ல இடப்பெயர்ச்சி மாற்ற விதம் என்னண்டு சொல்லு பார்ப்போம். இது 2 செகண்ட், இது வந்து முதல் 4 செகண்ட்ல சரியா. இப்ப இறுதி 2 செகண்ட்ல இடப்பெயர்ச்சி மாற்ற வீதத்துக்கு என்ன செய்யணும் சொல்லு பார்ப்போம். இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் 2 செகண்ட்ல எவ்வளவு? இறுதி வேகம் இறுதி வேகம் செய்ய இறுதி இடப்பெயர்ச்சி செய்ய ஆரம்ப இடப்பெயர்ச்சி, இறுதி இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 0. 0. ஆரம்ப இடப்பெயர்ச்சி 8. ஆரம்ப இடப்பெயர்ச்சி எத்தனை? 8. 8. அப்ப சைவர்ல இருந்து 8 எத்தனை செகண்ட்? 2 செகண்ட். 2 செகண்ட். அப்ப எத்தனை வரும் விட? மறை 4 ms மறை 4 ms -1. இப்படி என்ன கருத்து? மறை 4 ms -1 தான் என்ன கருத்து? நம்மளுக்கு என்ன இது ஒரு வேகம் என்ன? வேகம் என்ன கணியம்? வேகம் என்ன கணியம்டா? காவிக்கணியம். காவிக்கணியம். காவிக்கணியத்து திசை இருக்காது இல்லையா? இப்ப நாங்க என்ன சொன்னோம்? இது என்ன வந்துச்சு? பிளஸ்ல வந்துச்சா மைனஸ்ல வந்துச்சா? பிளஸ். ஏன் அவர் என்ன செஞ்சிக்காரு? முன்னோக்கி சென்றிக்காரு ஒரு திசை. இந்த திசை என்ன செஞ்சிக்காங்க? கிழக்கு திசைய பிளஸ் எடுத்துக்காங்க சரியா. இப்ப என்ன செய்யுது? மைனஸ்ல வந்தீங்க. மைனஸ்ல வந்தா என்ன செய்யறாரு? திரும்பி வராரு. என்ன திரும்பி வராரு? என்ன திரும்பி ஆரம்ப இடத்துக்கு வரணும்னு சொன்னா இப்படி போனவரு ஆரம்ப இடத்துக்கு வரணும்னு சொன்னா எந்த திசையில வரணும்? இதே திசையிலயா மத்த திசையிலயா? மத்த திசையில வரணும். அப்ப என்ன செஞ்சுக்கு இங்க வந்து கிழக்க பிளஸ் அடுத்துக்கு இங்க மைனஸ்ல வந்தா இவர் என்ன எந்த பக்கம் வராரு? திசைய மாறி மேற்கு பக்கத்தால 4 ms -1ல வராரு சரியா. அப்ப பிள்ளை திரும்பி வருதான். அப்ப நம்ம இயக்கத்தை எப்படி எழுதலாம்? இவரு இயக்கம் எப்படி நடந்துக்கிட்டு பார்ப்போம். இப்ப மோலா என்ன செய்வாரு? 4 செகண்ட்ல ஏல இருந்து ஆரம்பிச்சிக்காரு. ஆரம்பிச்சு என்ன செஞ்சாரு? முதல் செகண்ட் 2 3 4 4 செகண்ட்ல எவ்வளவு தூரம் வந்திக்காரு? 1 2 3 4 4 செகண்ட்ல எவ்வளவு தூரம்? 8 மீட்டர். கனவெல்லாம் போகுது என்ன 8 மணியோட 8 மீட்டர் வந்திக்காரு. என்ன திருப்பி என்ன செய்யறாரு? 5 4க்கு பிறகு 5 6 7 8 மட்டும் என்ன செஞ்சு போவையில. அப்ப 5 6 7 8 8 செகண்ட் மட்டும் 8 மீட்டர்லயே இருந்துச்சாரு ஓய்வு. என்ன அப்ப இவ்வளவு நேரம் ஓய்வு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சீங்க? திரும்பி அதே பாதையில். அப்ப 4 வந்து என்ன? அப்ப இடப்பெயர்ச்சி வந்து 9 செகண்ட்ல 4. அப்ப இது 8ன்னு சொன்னா 4 இங்க வந்திக்காரு. என்ன அப்ப எங்க இருந்து இங்க வந்து இருக்கணும்? இப்படி வந்து இருக்கணும். என்ன அப்பதான் இது 4 மீட்டரா வரும். அப்ப இப்படி போனவரு இப்ப என்ன செஞ்சாரு? இங்கால திசையில மாறிக்காரு சரியா. அடுத்த 10 செகண்ட்ல இது 0. அப்ப இங்க இருந்தவர் திருப்பி இதுக்கு வந்திக்காரு. விளங்கிட்டா? இவர் ஏகன்னு விளங்கிட்டா? அப்ப இப்படி போனவரு திருப்பி திசையை மாற்றி வந்திக்காரு. அதனாலதான் இப்படி போக்குல 2 ms -1 வந்திக்கு இங்கால வரக்குள்ள மைனஸ்ல வந்திக்கு திசை மாறினா. அப்ப காவிக்கணியம் சொல்றது திசையோட சம்பந்தப்பட்டு சரியா. சரி நான் ஒரு கணக்கு 2 கணக்கு தானே செஞ்சுட்டு வா சரியா. சரி அப்ப இதுல இந்த இயக்கத்துல எத்தனை திசையில பிள்ளை பயணிச்சுக்கிட்டு கேட்டா எத்தனை திசை? 2 திசை. ஏன்னா இங்கால போய் இங்கால வந்துச்சு. அப்ப இது நம்மளை பார்த்தாலே விளங்கணும். இடப்பெயர்ச்சி கூடி ஒரு இடத்துல சும்மா இருந்தா அப்புறம் குறைஞ்சி. இடப்பெயர்ச்சி கூடி குறைஞ்சா 2 திசையில. ஒரே திசையில இருந்தா இடப்பெயர்ச்சி கூடிக்கிட்டே இருந்துச்சு. 1 2 3 4 எழுதானே நீங்க 2 கணக்கையும் சரியா செஞ்சு வரணும். சின்ன கணக்கு மாதிரி தான் இருக்கு. அதாலதான் கொட்டாவி எல்லாம் வருது. இப்ப கணக்கு செஞ்சு விளங்கியான்னு பாப்போமே அடுத்த கிளாஸ்ல சரியா. சரி எழுதியா? சரி முதலாக எழுதி பயண திசைகளின் எண்ணிக்கை யாது? 2வது இடப்பெயர்ச்சி யாது? 3வது சென்ற தூரம் யாது? அடுத்தது 3 செகண்டில் இடப்பெயர்ச்சி யாது? செஞ்சுட்டு அடுத்த கிளாஸ் புதன நாளைக்கு செஞ்சுட்டு அனுப்போ. சரி இது வந்து முதலாக கணக்கு. அடுத்த கணக்கு எழுது. அடுத்த கணக்கு இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் அடி.
இதே மாதிரி பாக்ஸ் அடிச்சு இதை மாத்து இந்தாகி 0369693 சரியாப்புல சரி முதலாவது எழுது பயணித்த திசைகளின் எண்ணிக்கை யாது சரியா ரெண்டாவது இடப்பெயர்ச்சி யாது மொத்த இடப்பெயர்ச்சி ரெண்டாவது அடுத்த மூன்றாவது சென்ற தூரம் யாது யோசிச்சை இல்லையா முதலாவது கல்வி ரெண்டாவது கல்வி வித்தியாசமான கல்வி யோசிச்சை நாலாவது சராசரி கதி யாது வாகனத்தின் அதாவது சராசரி கதி அடுத்தது வந்து முதல் 3 செகண்டில் சராசரி வேகம் யாது சரி அடுத்தது இறுதி 2 செகண்டில் வேகம் இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் யாது சரியா சரி அப்ப நாளைக்கு செஞ்சுட்டு அனுப்பு